இங்கிலாந்து நாட்டிலிருந்த புகழ்பெற்ற ஒரு இறையியல் கல்லூரியில் அவர் இறையியல் பேராசிரியராக இருந்தார். அவர் ஒரு குருவானவர். குருக்களாக உருவாக விரும்பக்கூடிய மாணவர்கள் அங்கே பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வகுப்புகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் மிகப்பெரிய ஆசிரியராக பலவிதமான தயாரிப்புகளை மேற்கொண்டு விவிலிய வசனங்களுக்கு சரியான விளக்கங்களை கொடுப்பதில் மிகச்சிறந்த வல்லுநராக இருந்தார். எந்த அளவிற்கென்றால் மற்ற பேராசிரியர்கள் அவர் மீது பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய வகுப்புகள் இருக்கும். அவருடைய வகுப்பிலே அந்த அளவிற்கு கூட்டங்கள் இருக்கும். அவருடைய பெயர் சார்லஸ் டேவிட்சன். திடீரென ஒரு நாள் மாணவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. சார்லஸ் டேவிட்சன் என்ற அருட்பணியாளர் தன்னுடைய பேராசிரியர் பணியை விட்டு நின்றுவிட்டார். அது மட்டுமல்ல, அவர் அருட்பணியாளர் நிலையிலிருந்தே மற்ற வாழ்க்கைக்கு சென்று விட்டார் என்ற ஒரு செய்தி கிடைக்கின்றது. அவர் வேறொரு வாழ்வை தேர்ந்து கொண்டார் என்ற ஒரு செய்தி கிடைக்கின்றது. ஏன் இப்படிப்பட்ட சிறந்த ஒரு இறையியலாளர் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்கின்றார் என்ற கேள்வி மாணவர்களுக்கு எழுகின்றது, ஆசிரியர் பெருமக்களுக்கும் எழுகின்றது. ஒரு சில ஆசிரியர்கள் இதை தெரிந்து கொள்வதற்காக சார்லஸ் டேவிட்சன் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். அங்கே அவரை பார்த்து அவரிடம் என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். அவர் சொல்கின்றார், நான் இறையியல் வகுப்புகளை மிக அழகாக எடுப்பேன். என்னுடைய மூளையில் நான் கற்றதையெல்லாம் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் எனக்கு ஒரு அலாதி பிரியம். ஆனால் இவற்றை நான் இறை நம்பிக்கை இல்லாமலேயே செய்தேன். அதை பல நேரங்களிலே நான் உணர்ந்திருக்கின்றேன். இறை நம்பிக்கை இல்லாமலேயே நான் இறையியல் வகுப்புகளை எடுத்து கொண்டிருந்தேன். அதில் தொடர்ந்து என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்க எனக்கு விருப்பமில்லை. எனவே நான் இந்த பணியை முடித்து கொண்டேன் என்று சொல்கின்றார். வந்திருந்த பேராசிரியர்கள் ஒருவர் சொல்கின்றார், இறை நம்பிக்கைத்தானே, ஆண்டவரை நம்பினால் போயிற்று என்று சொல்கின்றார். அதற்கு சார்லஸ் டேவிட்சன் சொன்னார், அன்புக்குரியவர்களே, அவர் சொன்ன விஷயம் இதுதான். இறை நம்பிக்கை என்பது எதிலிருந்து உருவாக வேண்டுமென்றால் இறை அனுபவத்திலிருந்து உருவாவதே இறை நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இறை அனுபவம் இறை நம்பிக்கையை நம்மில் ஏற்படுத்த வேண்டும், அதை ஆழப்படுத்த வேண்டும். இன்றைய திருவிழாவும் நமக்கு அதை அழகாக எடுத்து கூறுவதை பார்க்கின்றோம். இறை அனுபவம், இறை நம்பிக்கை, இறை இரக்கம். இறை அனுபவத்திலிருந்து இறை நம்பிக்கை உருவாகின்றது. இந்த இறை நம்பிக்கை நமக்கு இறை இரக்கத்தை பெற்றுத்தருகின்றது. பெறுகின்ற விசுவாசம் மீண்டும் நம்மை இறை அனுபவத்திலும் இறை நம்பிக்கையிலும் ஆழப்படுத்துகின்றது. நாம் மேலும் மேலும் இறை இரக்கத்தை பெறுகின்ற ஒரு நபர்களாக இருப்பதை நம்மால் உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நாம் உணர்ந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் எனக்கு ஒரு கேள்வி உண்டு. இறை இரக்கத்தின் திருவுருவப்படத்தை பார்த்திருப்போம். அதில் ஒரு வார்த்தை இருக்கும். யாராவது இறை இரக்கத்தின் படத்தில் மட்டும்தான் ஒரு இயேசுடைய படத்தில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும் கீழே. யாராவது பார்த்துருக்குறோமா? அந்த படம் எப்படி இருக்குங்கிறது தெரியுமா நமக்கு? இறை இரக்கத்தின் படம். இயேசுனுடைய நெஞ்சிலிருந்து கதிரொளிகள் வருவது போன்று ஒரு படம் அமைந்திருக்கும். அந்த படத்தில் மட்டும்தான், இயேசுவினுடைய படங்களிலே நீங்கள் அந்த படத்தில் மட்டும்தான் பார்ப்பீர்கள், கீழே ஐ ட்ரஸ்ட் மை ஹோப் இன் யூ, நான் உம்மிடம் நம்பிக்கை வைக்கின்றேன் என்ற ஒரு வாசகம் இருக்கும். மற்ற எந்த படங்களிலும் நாம் இப்படிப்பட்ட வாசகங்களை பார்ப்பதில்லை. அன்புக்குரியவர்கள், என்னுடைய பல நாள் கேள்விக்கு இன்றைய திருவிழா ஒரு அர்த்தம் கொடுப்பதை பார்க்கின்றேன். நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்கின்றேன், அது எனக்கு இறை இரக்கமாக பன்மடங்காக கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு பேருண்மையை அது சொல்லி நிற்கின்றது. இன்றைய
நற்செய்தி வாசகமும் இந்த ஒரு இறை அனுபவம், இறை நம்பிக்கை, இறை இரக்கம் என்ற 3 விழுமியங்களையும் தன்னுள்ளே முழுமையாக கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியின் நாயகனாக விளங்கக்கூடியவர் திதிம் எனப்படும் தோமா. திதிம் என்றால் இரட்டைத்தன்மை என்பது பொருள். தோமாவினுடைய முழுமையான இயல்பு எதுவாக இருக்கிறது என்றால் அவருடைய இரட்டைத்தன்மை என்பதை பார்க்கின்றோம். ஒரு பக்கம் அவர் சந்தேகப்படுகின்றார், மறுபக்கம் விசுவாச அறிக்கையை என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்கின்ற ஒரு விசுவாச அறிக்கையை கொடுக்கின்ற இரட்டைத்தன்மை உடைய ஒரு நபராக தோமா விளங்குவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தோமாவுடைய விசுவாச அறிக்கை என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு விசுவாச அறிக்கையை அவரை சொல்ல வைப்பது எதுவென்றால், அவருடைய ஒரு நியாயமான கோரிக்கை, நான் ஆண்டவரை பார்க்கவில்லை, அவருடைய கைகளிலே என்னுடைய விரலை விட்டு அவருடைய விழாவிலே என்னுடைய கையை இட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கின்றார். இதை விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே விவிலியம், அதே வார்த்தைகள் இறைமகன் இயேசு வந்தபொழுது தோமா இறைமகன் இயேசுவினுடைய கரங்களிலே தன்னுடைய விரலை வைத்தார் என்றோ, அவருடைய விழாவிலே தன்னுடைய கரங்களை வைத்தார் என்றோ சொல்லவில்லை. அப்படியென்றால் அவருடைய விரலை இயேசுவினுடைய கைகளில் வைப்பதற்கு முன்பாகவே அவருடைய விசுவாச அறிக்கை வேறொன்றிலிருந்து புறப்படுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவருடைய விசுவாச அறிக்கை எதிலிருந்து உருவாகிறது என்றால், தோமா நிச்சயமாக எல்லோரிடமும் நான் ஆண்டவருடைய கரங்களிலே என்னுடைய கையை வைத்து பார்க்க வேண்டும், என்னுடைய விரலை வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டார். தனக்கு நெருக்கமான ஒரு சிலரிடமே அதை சொல்லியிருப்பார். அங்கே இருந்த சீடர்களிடம் கூட சொல்லியிருப்பார். ஆனால் இறைமகன் இயேசு சீடர்கள் முன், தோமாவின் முன் வந்து நிற்கின்றார். வந்து நிற்கின்ற இயேசு தோமாவை பார்த்து சொல்கின்றார், இதோ என்னுடைய கரங்கள், இந்த கரங்களிலே உன்னுடைய விரலை இடு, இதோ என்னுடைய விழா, இந்த விழாவிலே உன்னுடைய கரங்களை இடு என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, தோமாவிற்கு இப்பொழுது தோன்றியிருக்க வேண்டும், நான் என் நண்பர்களிடம் கூறிய வார்த்தை, நான் எனக்கு தெரிந்த ஒரு சில வட்டாரங்களிலே சொன்ன வார்த்தை, நான் என்னுடைய மனதிற்குள்ளே புழுங்கி புழுங்கி வேர்த்த ஒரு விஷயம், இது எப்படி என்னுடைய ஆண்டவருக்கு தெரிகின்றது? என்னுடைய ஆண்டவர் மற்ற சீடர்கள் முன் சொல்கிறார் என்றால், திருப்பாடல் 139 மிக அழகாக சொல்கின்றது, ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னுடைய உள் உறுப்புகளையெல்லாம் உம்முடைய கண்களுக்கு மறைவாயில்லை, என்னுடைய வாயில் வார்த்தை உருவாகும் முன்பே நீர் அதை அறிந்திருக்கின்றீர் என்ற திருப்பாடலை மீண்டும் மீண்டும் தியானித்த ஒரு நபராக தோமா இருந்திருப்பார். எனவேதான் நான் என்னுடைய நண்பர்களிடம் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய உள்ளத்திலே வைத்து நான் குமுறிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் எல்லா சீடர்கள் முன்னாலும் சொல்கிறார் என்றால், நிச்சயமாக இவர் ஆண்டவராகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு விசுவாச அறிக்கை அவருடைய இறை நம்பிக்கையிலிருந்து புறப்படுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவேதான் இவ்வளவு ஒரு பெரிய விசுவாச அறிக்கையை தோமாவால் வெளிப்படுத்த முடிகிறது என்பது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கின்றது. ஆண்டவர் என்னை பற்றி ஒரு முழுமையான அறிவை வைத்திருக்கின்றார். எந்த ஒரு சூழலிலும் அவர் என்னை விட்டு அகல மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் தோமாவிற்கு இந்த ஒரு விசுவாச பிரகடனத்தை எழுப்ப செய்கின்றது. அன்புக்குரியவர்களே, எனக்கு இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு என்றாலே திருவழிபாட்டில் உள்ள ஒரு விவிலிய வசனம் ஞாபகத்திற்கு வரும். திருவழிபாட்டு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறு சொல்லும், நான் உன்னுடைய கதவின் அருகில் இருந்து தட்டி கொண்டிருக்கின்றேன், யாராவது என்னுடைய குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவர்களோடு உணவருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் என்ற ஒரு வசனம் மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். இதை வைத்து ஒரு அழகான உருவத்தை கூட வரைந்திருப்பார்கள். இறைமகன் இயேசு கையிலே ஒரு விளக்கை வைத்து கொண்டிருப்பது போன்று, ஒரு கதவு அடைபட்டிருப்பது போன்றும் இறைமகன் இயேசுனுடைய ஒரு அழகான உருவத்தை நாம் படங்களிலே பார்த்திருப்போம்.
அந்த கதவுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. அந்த கதவில் இறைமகன் இயேசு நிற்கின்ற வெளிப்புறத்திலே தாழ்பாள் இருக்காது. அதனுடைய தாழ்பாள் உள்ளே இருக்கும். அப்படி என்றால் உள்ளே இருக்கின்ற நபர் எப்பொழுது வெளியே வந்து அந்த கதவை அணுகி அந்த தாழ்பாளை திறக்கின்றாரோ அப்பொழுதுதான் இறைமகன் இயேசு உள்ளே செல்ல முடியும் என்பது போன்று அந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்கும். எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இருப்பதில்லை. எப்பொழுதெல்லாம் அந்த வசனத்தை வாசிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே ஒரு கேள்விக்குறி, ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நான் அந்த அறையில் இருக்கின்றேன், பெரிய குற்ற உணர்ச்சியினால் நான் பாதிக்கப்பட்டவனாக, என்னையே நான் நொந்து கொள்பவனாக நான் அந்த அறையிலே இறுக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். இறைமகன் இயேசு கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். என்னால் எழுந்து வந்து அந்த கதவை திறக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு குற்ற உணர்ச்சி என்னை பின்னால் இழுக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். என்னுடைய ஆண்டவர், என்னை அன்பு செய்கின்ற ஆண்டவர் அப்படியே திரும்பி சென்று விடுவாரா? ஒருவேளை நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன், இந்த பாவ உணர்ச்சியானது என்னை அந்த அறையிலே இறுக பிடித்து வைத்திருக்கின்றது, என்னை நொறுக்கி வைக்கின்றது. நான் ஒரு மூலையிலிருந்து அழுது கொண்டிருக்கின்றேன். ஆண்டவர் என்னுடைய கதவை தட்டுகின்றார். இப்பொழுது என்னால் எழுந்து சென்று கதவுகளை திறக்க முடியாத அளவிற்கு அந்த பாவ உணர்வு என்னை அழுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், என்னை அபரிவிதமாக அன்பு செய்கின்ற ஆண்டவர் திரும்பி சென்று விடுவாரா? ஒருவேளை நான் ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த நோயினால் நான் எழுந்து சென்று அந்த கதவை திறக்க இயலவில்லை. ஆண்டவர் திரும்பி சென்று விடுவாரா? ஒருவேளை தாழ்வு மனப்பான்மையினால் ஏதோ ஒரு துன்பத்தினால் நான் நொறுங்கி போயிருக்கின்றேன். என்னுடைய முழங்கால்களை பற்றி கொண்டு இறுக பிடித்து கொண்டு அந்த இடத்திலிருந்து எழும்ப முடியாத ஒரு நபராக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட வேளையிலே ஆண்டவர் கதவை தட்டி கொண்டு திரும்பி சென்று விடுவாரா? அன்புக்குரியவர்களே, அதற்கான ஒரு பதில்தான் இன்றைய திருவிழா. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இறைமகன் இயேசு பூட்டி கொண்டிருக்கின்ற கதவுகளை திறந்து உள்வருகின்றார். எந்த சுவற்றையும் கடந்து வருகின்ற, பிளந்து கொண்டு வருகின்ற ஆண்டவருடைய இரக்கம், இறை இரக்கம் இன்றைய திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. நான் எந்த சூழலில் இருந்தாலும், நான் எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு விலகி சென்றாலும் ஆண்டவருடைய இறை இரக்கமானது என்னை தேடி வந்து அன்பு செய்யும். இதுதான் இறை இரக்கம். நான் எந்த சூழலில் இருந்தாலும், ஆண்டவரை விட்டு நான் எவ்வளவு தூரம் ஓடினாலும், அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இரக்கம் என்னை தேடி வந்து அன்பு செய்யக்கூடியது. ஆண்டவருடைய இரக்கத்தை நான் எல்லா சூழலிலும், எவ்வளவு நொறுங்கிய நிலையிலும் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த இறை இரக்கம் திருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. இந்த இறை இரக்கத்தை அனுபவிக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இதே இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்ட அழைக்கப்படுகின்றோம். இந்த திருவிழாவினுடைய செய்தி அதுதான். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய இரக்கத்தை அபரிவிதமாக பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் என்னை முழுமையாக உணர்ந்திருக்கின்றார், தெரிந்திருக்கின்றார். அந்த இரக்கத்தை நான் மற்றவர்களிடம் முழுமையாக காட்டுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த இரக்கத்தை பன்மடங்கு பெறுகின்ற ஒரு நபராக, ஒரு குடும்பமாக நாம் மாறுவோம். இந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள, மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.